ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்பிபி கேமிங் தமிழ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, த ஆங்க்ரி கிங் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். அதுவும் செகண்ட் லெவல் தாங்க பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா இன்ட்ரோவெல்லாம் மாற்றிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அந்த இன்ட்ரோ ரொம்ப போர் அடிக்குது. இப்போ யாரும் நம்மளை பார்த்துட்டாங்க. சரின்னு பார்த்தா ஒரு அண்டங்காக்கா நம்மளை பார்த்துருச்சுங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த தொப்பை ராஜாட்ட போய் சொல்லி தந்துருச்சு. சரி, நான் அவே வந்தால் கூட சரிங்களா, சரியான மூட்டு வலி அந்த ராஜா வரப்பியாமலும் இந்த இவனை மாதிரி சுண்டக்காப்பையெல்லாம் அனுப்புறியா? சரிங்க, அந்த சுண்டக்கா பார்க்கல, அப்படியே போயிடுவோம். அட பாவி, சொல்லி வாயமுள்ள பார்த்துட்டியா பாரு. இப்போ கீழே இந்த கட்டிங் பிளேயர்ஸை வச்சு ஒரு சின்ன கட்டிங் வேலை இருக்குது. அதனால அப்படியே கீழே குதிச்சிருவோம். அவனும் மேலே வந்து பார்த்துக்கிருப்பியா, எங்கடா போனியா அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இந்த பேனரை கட் பண்ணியாச்சு. சரி, இப்போ மேலே போவோம். ஆமாம், இப்போ எதுக்கு மேலே போகிறேன்னு எனக்கே தெரில. சரி, சும்மா போவோம். காசா பணமா? என்னடா முட்டு சந்தை வச்சுட்டாங்க அப்படின்னா வேற எங்கிட்டாவது தான் போகணுமா? ஓ, இங்கிட்டு போகணுமா? சரி போவோம். எவன்டாவே முழிச்சு நிற்கிறானா இல்லை தூங்கிட்டு இருக்கானா? முழிச்சுருண்டா அங்கிட்டு போகிறது கஷ்டம், முழிக்காமல் இருந்தால் போயிடலாம். சரி, எதுக்கு நமக்கு ஒம்பு, இப்படி கூடயே போயிடுவோம். நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து இந்த ராஜாவை பார்க்கவே இல்லை, அதுவும் நல்ல விஷயந்தாங்க. சரி, இப்போ கீழே தான் நமக்கு கட்டிங் பண்ணுற வேலை இருக்குது, அதனால் கீழேயே போவோம். எங்கேயுமே இல்லைங்க அவே. ஆனால் எந்த கேம்னாலுமே அமைதியாக இருந்தால் திடீர்னு வருவானுங்க. அதனால தான் அமைதியாகவே இருக்கக்கூடாது. சரி, இங்கே கட்டிங்க பண்ணிட்டு சீக்கிரம் கேமை முடிச்சுட்டு போகணும். அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சு, எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணால் முடிஞ்சு. சரி, இதை ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணுவோம். இந்த இடமே அமைதியாக இருக்குங்க, அடிக்கடி இங்கே தான் அலைவானுங்க, எங்கேயுமே ஆளை காணோம். அடப்பாவி, டேய் சொல்லும் போதே வரானேடா. இதுக்கு தான் அப்போதையே சொன்னேன் அமைதியாக இருக்கவே கூடாதே அப்படின்ட்டு. ஐயோ, ஹெல்த்தை வேற குறைச்சி விட்டானுங்களே, ஒழுங்காக ஓடவே முடியல. பின்னாடி வேற ஒருத்தி துரத்துறானே. இந்த கேமில் ஹெல்த்தெல்லாம் இருக்குன்னு இப்போ தான் தெரியுதுங்க. சரி, இப்போ மேலே கூடி போக வேண்டியதான். இங்கே ஒருத்தி தூங்கிட்டு இருக்கியான். போன லெவல் விளையாடும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க, ஒருத்தன் வரல. சரிங்க, இப்போ இங்கே கொஞ்சம் நேரம் நிற்போம். ஏன்னா எங்கேயுமே ஏறக்கூட முடியலை ஹெல்த் இல்லாமல். அதனால நானும் கொஞ்சம் நேரம் எப்படியோ இருந்துட்டேங்க. ஆனால் என்ன, கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. அதனால தான் கட் பண்ணல, கொஞ்சம் ஸ்பீடை ஏற்றிட்டு அந்த சிப்பாய் போயிருப்பானா, ஹெல்த் இன்னும் ஏறலை. அதுக்கு நான் அங்கேயே உட்கார முடியாது. அடப்பாவி, இந்த நிற்கிறானே, மிஸ்ட்டுங்க, பார்க்காம போயிருந்தா பிடிச்சிருப்பியான். இந்த ஹெல்த்தை வேற ஏற்ற மாட்டானுங்க. பேசாமல் கீழே இறங்கி அந்த வழியாக போயிடுவோம். மேலேயே ஏற மாட்டியா, கீழே இறங்குவானு வேற தெரில. பாவி இறங்க மாட்டான்டா. இப்போ கூட இறங்கலைங்க, தாவி குதிச்சு வந்துட்டே. சரி, இதை திறப்போம். ஐயா, ஏன்டா எங்கிட்டு போனாலும் வரீங்க? இந்த ராஜா இவ்வளோ நேரம் எங்கடா ஆளை காணோன்னு பார்த்தா இப்படி வரையா பாருங்களே. தொப்பை, அவனால அந்த தொப்பையை வச்சு நடக்க முடியல. போய் தூங்குடா நாயே. அட பாவி, இவன் கூப்பிட்டதுக்கு அந்த சுண்டக்காய் வேற வந்துட்டானே. போச்சு, சுற்றி வளச்சிட்டானுங்க. என்னடா நடக்குது? அந்த சிப்பாய் அங்கே என்னடா பண்ணுறியா? நான் இங்கே இருக்கேன். டேய் குருட்டு பயலே, பின்னாடி நின்றுக்கிருக்கிய, அதை கூட கவனிக்காமல் ஒருத்தர் வரியா, எதுக்கு வந்தியானே தெரியாமல் போறியா? என்னடா நடக்குது? சரி, இப்போ நமக்கு ஹெல்த் வந்துருச்சுங்க. இப்போ இந்த தொப்பை கூட தான் விளாட நேரமே இல்லை. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு லெவலில் ஆரம்பித்த இடத்துக்கே வந்திருக்கோம். அப்புறம் ஃபஸ்ட்டு லெவலோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம கீழே தாங்க போனோம், எங்கிட்ட வழி இருக்குன்னே தெரில. எவ்வளோ பெரிய கோட்டையாக இருக்குது. இந்த தான் இருக்கா வழி. ஆனால் இப்போ கீழே குதிச்சா ஹெல்த்தெல்லாம் போயிருமே திரும்ப. பரவாயில்ல, குதிச்சிருடா கைப்புள்ள. அட பாவிகளா, இப்போ ஹெல்த்தெல்லாம் குறைச்சிருப்பானுங்களே. இல்லையா, பரவாயில்லையே, கொஞ்சம் ஹெல்த் வச்சுருக்கானுங்க. சரி, இப்போ இந்த பேனரையும் எடுத்து அசம்பிள் பண்ணிடுவோம். ஓகே, அந்த ராஜா வராமல் இருந்தால் சரி, அவன் மேலே இருப்பியாங்க, வரதுக்கு ரொம்ப நேரம் ஆக்குவியான். அவ்வளோ பெரிய தொப்பையை வச்சுட்டு வரணும்னா ரொம்ப லேட்டாக தானே ஆகும். ஓகே, இந்த சேரை போய் வச்சோன்னா முடிஞ்சு. இப்போ கட்சினை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, இப்போ ராஜா பார்க்குறாரு, என்னடா நம்ம சேர் இங்கே இருக்கே அப்படின்னு உட்கார்றாரு. உட்காந்தோடனே டமால்னு போய் அவத்த மாட்டு சனிலே விழுந்துட்டாரே. ஹாய் கைஸ்.